வளைந்து கொடுத்திருக்கிறேன், ஒத்துழைத்திருக்கிறேன். போக போக நாம் இதையெல்லாம் முறைப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் 10 மணிக்கு மேல சந்திக்க கூடாது அப்படின்னு நீங்களே முடிவு. மனசாட்சியே இல்லாமல் 1 மணிக்கு வேலை செய்ய கொண்டிருக்கிறார். இரவு 1 மணிக்கு போற மொத்த உடல் சக்தியும் விரயமாயி எக்ஸாஸ்ட் ஆகி போய் படுத்தா விழுந்தா தேகலாம் அப்படின்னு நினைச்சு போகும்போது கேக் வெட்ட போட்டு நான் எப்படி இருந்தேன், நான் காலையில இருந்து வெயிட் பண்றேன். சரி, இவ்வளவு நள்ளிரவுக்கு மேல வந்து படுக்கிறார், காலையில எழுந்துருக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும், அது பிறகு அவர் தயாராகி வர வேண்டாமா, கதவை திறந்தா போதும், திபு 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 முகத்தை கழுவிட்டு கதவை திறந்தா போதும். அதுக்கு பிறகு நான் உள்ள இருந்து வெளியே வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். இது தினந்தோறும் நடக்கிற நிலைமை. தோழர்களே, நான் உங்களை நம்பி நடக்கிறேன், நீங்கள் என்னை நம்பி திறந்து வருகிறீர்கள். நாம் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் பலரின் கண்களை உறுத்துகிறது. இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத பலர் என்பதை விட சிலர் எப்படியாவது இதை சிதறடித்து விட முடியாதா என்று தொடர் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார். எந்த பொறுப்பிலும் இல்லாத, எந்த பயனும் அடையாத, என்னை நெருங்கி பார்க்கவும் முடியாத என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் உடனுக்குடன் பதிலடி கொடுத்து இந்த இயக்கத்தை பாதுகாத்து வருவதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். எவ்வளவு அருமையா எழுதுகிறார்கள் தெரியுமா, எவ்வளவு அருமையா வாதிடுகிறார்கள். எனக்கு அதில் பெருமை. இன்றைக்கு கருத்தியல் சார்ந்த ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்து சொல்ல முடியும். எல்லா கட்சியிலிருந்து, ஒவ்வொரு கட்சியிலிருந்து 10 பேர் வாங்க, இந்த தலைப்பில் வாதிடுவோம் என்று சொன்னால் அந்த வாதத்தில் சிறுத்தைகள் வெற்றி பெறுவார்கள். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 100 பேர் வாருங்கள், இன்றைய நடப்பு அரசியல் குறித்து ஒரு கட்டுரை எழுதுவோம் என்று சொன்னால் அது மிகச்சிறந்த கட்டுரைகளை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார். ஒரு கருத்தியல் சார்ந்த பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோரிக்கையை வென்றெடுத்திருக்கிறது, கனவை நனவாக்கி இருக்கிறது என்பதை இன்றைக்கு பலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. முதலாக தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்த போது நான் நெய்வேலியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு முழங்கிய முழக்கம்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. கூட்டணி ஆட்சி பற்றி முதலில் தமிழக அரசியலில் இந்த தற்கால சூழலில், சமகால சூழலில் ஒரு உரையாடலுக்கு உட்படுத்திய, விவாதத்திற்கு உட்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த எண்ணம் பலருக்கும் இருந்திருக்கலாம், பலரும் பேசியிருக்கலாம். ஆனால் அதை பொதுவெளியிலே விவாதத்தை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் என்ற பெரும் கதவு, பெரும் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புது யுகத்தில் தமிழ்நாடு அரசியல் அடியெடுத்து வைத்திருக்கிறது.
வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் நிகழ்ந்து விடவில்லை. ஒரு கட்சியிலிருந்து ஆட்சிக்கு ஒரு கட்சிக்கு மாறிவிட்டது என்பது மட்டும் நிகழவில்லை. தமிழ்நாடு அரசியலின் போக்கில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. கூட்டணி அமைத்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் நிலை வரவே வராது. கூட்டணி அமைந்தால் கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் இனி ஒவ்வொரு ஆட்சி அமைக்கிற போதும் கூட்டணி ஆட்சி முறை என்பது நடைமுறையில் இருக்கும். எனவே தமிழ்நாடு அரசியல் ஒரு புது யுகத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த புது யுகம் பிறப்பதற்கு சிறுத்தைகளின் உந்துதல் மிக முக்கியமானது. அரசியல் தாக்கம் மிக முக்கியமானது. இதையெல்லாம் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கிறது, எத்தனை % வாக்கு வங்கி, எத்தனை சீட்டு எம்எல்ஏ, எத்தனை சீட்டு எம்பி என்பதல்ல. இந்த அளவுக்கு இவ்வளவு தாக்கத்தை எங்களால் ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால், இதுவரையில் ஒரு முறை கூட தனித்து போட்டியிடாமல் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தாமல் தொடர்ந்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக காய்களை நகர்த்த முடிகிறது என்று சொன்னால் அதுதான் சிறுத்தைகளின் சாதனை, சிறுத்தைகளின் வலிமை. பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கோணத்தில் நம்மை பாராட்ட முடியும். நம்மை எப்படியாவது தாழ்த்தி பேச வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நம்மை மிகச் சாதாரணமான பிரச்சனைகளுக்கெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்க முடியும்? எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு இந்த அரசியல் களத்தில் தாக்கு பிடித்து இருக்கிறார்கள் என்பதுதான். அதனால் அவர்களால் இதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூது நிறைந்த இந்த அரசியல் களத்தில், சூழ்ச்சி நிறைந்த இந்த தேர்தல் களத்தில், வஞ்சகம் நிறைந்த அரசியல் களத்தில், துரோகம் நிறைந்த அரசியல் களத்தில் நாம் இன்னும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆற்றலை விரயமாக்காமல் இன்னும் எவ்வளவு கவனமாக செயலாற்ற வேண்டும் யோசிச்சு பாருங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.